ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா, நீட் யூஜி 2025 அந்த எக்ஸாமினேஷனுக்கு என்டிஏ டாக்குமெண்ட் என்ன தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். சரிங்களா? நீட் 2025 அதுக்குரிய யூஜி எக்ஸாமினேஷனுக்குரிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா neet.nta.nic. இந்த வெப்சைட்டுக்குள்ள போனோம்னா நம்மளுக்கு சைடில் பப்ளிக் நோட்டீஸ் ஓடிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கண்டக்ட் ஆஃப் நீட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமினேஷன் போட்டிருக்காங்க. அதில் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 24th ஜனவரி அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஆதார் கார்டும் அப்பர் ஐடியும் தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பர் ஐடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் ABCIDன்னு இருந்துச்சு. அதுதான் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாக்கரில் அப்பர் ஐடிலாம் எல்லாமே வருது. புரியுதுங்களா? அந்த அப்பர் ஐடி அது எடுக்கணுமா வேணாமான்னு நிறைய பேர் குழப்பம் இருந்துச்சு. அது எப்படின்னு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு நிறைய பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். அதுக்கு என்டிஏ ஃபைனலாக ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்பர் ஐடி இஸ் நாட் மேனிட்டரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பர் ஐடி இஸ் நாட் மேனிட்டரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது எதுக்கு இந்த விஷயத்த சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அப்பர் ஐடி இல்லாட்டி கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் ஆதார் கார்டை மட்டும் தெளிவாக வச்சுருந்தா மட்டும் போதும். சரிங்களா? இதில் எந்த குழப்பமும் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் வர தேவையில்லை. சரிங்களா? ஆதார் கார்டு தெளிவாக வச்சுருக்கணும். அது எப்படி வச்சுருக்கணும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது, இன்கேஸ் அப்பர் ஐடி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கைட்லைன்ஸ் அப்பர் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த அப்பர் ஐடியை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த கைட்லைன்ஸை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதையும் நீங்கள் ஈஸியாக கேரி அவுட் பண்ணி வச்சுக்க முடியும். இன் ஃபியூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸோட ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே டாக்குமெண்டேஷன் ஸ்டடீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த அப்பர் ஐடியில் வரப்போகுது. சரிங்களா? உங்களோட மார்க்கு, ரோல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், எந்த இயரில் பாஸ் அவுட்டு, அரியர் வச்சுருக்கீங்களா இல்லையா, எல்லாமே எதில் டீட்டெயிலாக வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் ஐடியில் வரப்போகுது. அதுக்குரிய முன்னோட்டம் தான் இது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக இது கிரியேட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. ஆதார் கார்டில் பிகினிங்கில் நிறைய பேர் அது வேணாம், யூஸ் ஆகாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஆதார் ஒரு சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி தான் இந்த அப்பர் ஐடி எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடீஸ் சம்மந்தமாக, எஜுகேஷன் சம்மந்தமாக எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ, டைம் இருந்தால் இதை எக்ஸாமினேஷன் தேவைப்படுதோ இல்லையோ ரெடி பண்ணி வச்சுருங்க. அது உங்கள் விருப்பம். ஆனால் நீட் எக்ஸாமினேஷனுக்கு கண்டிப்பாக தேவையில்லை. சரிங்களா? அதை பற்றி டீட்டெயில்ஸ் எப்படி பண்ணணும்னு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதை கிரியேட் பண்ணுறதை பற்றி நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்டிஏ வெப்சைட்டுக்குள்ளே, நீட் வெப்சைட்டுக்குள்ளே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது, ஸ்டூடெண்ட்ஸு பெரிய டவுட் ஆதார் கார்டை நாங்கள் எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு ஆதார் கார்டில் நம்மளுக்கு நேம் இருக்கும், ஜெண்டர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஃபோட்டோ இருக்கும். ஓகேவா? இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லாரோட ஆதார் கார்டுலையும் இது இருக்கும். சரிங்களா? நம்மளோட நேம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள், இனிஷியல் முன்னாடி இருந்துச்சுன்னா முன்னாடி, இல்லை பின்னாடி இருந்துச்சுன்னா பின்னாடி, அப்பா பேர் சேர்ந்து இருந்துச்சுன்னா அப்பா பேர் சேர்ந்து இருந்த மாதிரி 10th மார்க் ஷீட் எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கணும். புரியுதுங்களா? 10th மார்க் ஷீட் தான் ஃபைனல். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட நேம் இருக்கணும். புரியுதுங்களா? டேட் ஆஃப் பர்த்தும் சில பேருக்கு இயர் மட்டும் போட்டிருப்பாங்க. 2000 இந்த இயர் அந்த இயர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. டேட் ஆஃப் பர்த் டேட்டு, மந்த்து, இயர் தெளிவாக மென்ஷன் ஆகிருக்கணும். இதில் டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக மென்ஷன் ஆகிருக்கும். நேம் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரியும், டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட்டு, மந்த்து, இயர் மட்டும் கரெக்டாக இருக்கணும். வெறும் இயர் மட்டும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபோட்டோ முன்னாடி அப்லோட் பண்ணதானே இருக்கே, நம்ம ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ தான், நம்ம பிள்ளைங்க ஃபோட்டோ தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் எக்ஸாம் ஹாலில் போகும்போது, இப்போ JEE எக்ஸாமினேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹால் டிக்கெட் கொண்டு போகும்போது உங்களோட ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுவும் இது எல்லாம் ஒன்றா இருக்கான்னு பார்த்துட்டு தான் வெரிஃபை பண்ணி தான் உள்ளே அனுப்புனாங்க JEE எக்ஸாமினேஷனில். அதேமாதிரி நீட் எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ரீசன்ட் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி வச்சிருங்கள்.
சரிங்களா? நீங்கள் 1 மந்த் முன்னாடி பண்ணாலும் சரி, 2 மந்த்ஸ் முன்னாடி பண்ணியிருந்தாலும் சரி, 6 மந்த்ஸ் முன்னாடி பண்ணியிருந்தாலும் சரி, ரீசெண்டாக அப்ளிகேஷன் தேவை படுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி வச்சுருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. உங்களோட ஆதார் கார்டில் நேம் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி மேலா ஃபீமேலா உங்கள் ஜெண்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து இயர் மட்டும் இல்லாமல் டேட்டு மந்த் இயர் இருந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான ஆதார் கார்டு. சரிங்களா? அந்த ஆதார் கார்டு படி இருந்துச்சு, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நீட் அப்ளை பண்ண போகும்போது எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் உங்களுக்கு வராது. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எதை பற்றியும் பயப்படாமல் இதை ரெடி பண்ணி வச்சுங்க. உங்கள் ப்ரிப்ரேஷன் நல்லபடியாக போயிட்டுருக்கோம். அதுமாதிரி டாக்குமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஆள் மாறாட்டம் இது மால் ப்ராக்டிஸ் பண்ணிடுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வருவாங்க. அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணி வச்சிட்டோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. சரிங்களா? எல்லோரும் நல்லபடியாக படிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.